வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 82வது அதிகாரமாக உள்ள தீ நட்பு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 813வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். தீ நட்பு என்பதற்கு தீயோரிடம் நட்பு கொள்ளாதிருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 813வது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைவோம். உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர். உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். பெறப்போகும் பயனை எதிர்பார்த்து கொள்ளும் நட்பும் பெற்றதை பெற்றுக்கொள்ளும் பொதுமகளிரும் கல்வரும் ஒன்றுக்கொண்டு சமமானவர்கள் என்பது இந்த திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள். பெறப்போகும் பயனை எதிர்பார்த்து கொள்ளும் நட்பும் பெற்றதை கொள்ளும் பொதுமகளிரும் கல்வரும் ஒன்றுக்கொண்டு சமமானவர்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் தீயோரிடம் நட்பு கொள்ளாமல் நல்ல நட்பினை ஆராய்ந்து தேர்வு செய்து கொள்ளுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.